பயங்கரமா தளபதி தளபதி படம்னாலே பயங்கரமா தான் ப்ரோ இருக்கும். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான் பாக்குறேன். Gorgeous, spacious. சூப்பரா இருக்கு ஜி படம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான் பாக்குறேன். இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததே இல்லை. இந்த படம் பார்த்ததுல நான் விஜய் ஃபேனும் இல்ல. நான் வந்து விஜய் பிடிக்கும் எனக்கு. இவ்வளவு வந்து எனக்கு விஜய் ஃபேனா நான் ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. திருப்தியா நாங்க போறோங்க போதுங்க. இதுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி விஜய் வந்து தயவு செஞ்சு லாஸ்ட் மூவியா இருக்காது மூவி பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். நிறைய நான் இப்ப புது ஃபேன் அவருக்கு. இப்ப நான் நிறைய எதிர்பார்க்கறேன் அவர்கிட்ட. எல்லாமேங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க எல்லாம் பெஸ்டா பண்ணிடுறாங்க. எல்லாமே தி பெஸ்ட் தான். மூவி எல்லாரும் அங்க நடிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டா பக்காவா சாப்பிட்டுறாங்க. சூப்பரா பண்ணிடுறாங்க. யுவன் மியூசிக் நம்ம சொல்றது தேவையில்லை. சூப்பரா பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி விஜயகாந்த் தான். எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் விஜயகாந்த் வந்தது. 3 மணி நேரம் போனதே தெரியல. 3 மணி நேரம் போனது ஆக்சுவலி தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? நாங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சிவகார்த்திகேயன் வராரு, தோனி வராரு, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். லைட்டா லாஸ்ட் எண்டிங்ல பிஜிஎம் போடுறாங்க. தளபதி வந்து தளபதிங்கிற படத்தை வந்து சிவகார்த்திகேயன் இல்ல தளபதி தளபதி தான். தளபதி தான். அவர் பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் எஸ்கே வந்து அவர் வந்து அவரும் ஃபேவரட் எல்லாருக்கும். அவங்க சொல்றேன். அப்படி பாசாலிட்டி பார்க்க எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இவங்க அவங்கலாம் இல்ல. என்ன எவ்வளவு பசியில இருந்தாருன்னு தெரியல. சாப்பிட்டுட்டாருங்க எல்லாரும் போட்டு. அவரு வெங்கட் பிரபு சூப்பரா இருந்துச்சாரு. செம்மையா செஞ்சுக்கிறாரு. பெஸ்ட் மூவி மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து பாத்துட்டு போங்க. 2026ல சிஎம் ஆவறாராமா? இல்ல ஒரு வாட்டி பாக்கும்போது இந்த ட்விஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் வரும் தெரியவே தெரியாது. இப்ப நான் செகண்ட் டைம் பார்த்தா கூட தெரியும் ப்ரோ. பட் அந்த டைம்க்கு அது வரும்போது அது புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இப்போ நெக்ஸ்ட் வரும். நம்மளுக்கு அது ஜட்ஜ் பண்ண முடியல. சூப்பரா இருந்துச்சு. ஆர்வமா இருக்கு. இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. 2026ல சிஎம் ஆவறாராமா? 2026ல சிஎம் ஆயிடுறாரு. சிஎம் ஆகட்டும். பட் மூவியும் விட வேண்டாம். மூவி இருக்கணும். எங்களுக்கு விஜய் மூவி வேணும். நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு கொஸ்டின் தேவையில்ல. கண்டிப்பா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து விஜய் வந்து யாருக்கு கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். அது பேசுறதுக்கு எனக்கு வயசு இல்ல ப்ரோ. சாரி. தளபதியா இளைய தளபதி? தளபதி தளபதி காந்தி. இளைய தளபதி நான் வந்து அவள் மூவி பார்த்தது இல்ல. தளபதி மூவி தான் இப்ப நான் ரீசெண்டா பாக்கறனால தளபதி தான். இல்ல தளபதி தான். எஸ்கே தான். எல்லாமே நல்லா இருக்குங்க. தனித்தனியா பிரிச்சு பேசணும்னு தெரியல. சூப்பரா பண்ணிருக்காரு. பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். செஞ்சு லாஸ்ட் மூவியா இருக்க கூடாது. லாஸ்ட் மூவி பெஸ்டா கொடுக்கணும் அப்படிலாம் வேண்டாம். விஜய் சார் தயவு செஞ்சு நிறைய பண்ணுங்க. நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம். சாரி இல்ல இந்த ஆக்சுவலி வெங்கட் பிரபு அவ்வளவு நான் பெருசா பார்த்தது. இது மங்காத்தக்கு அப்புறம் இது வந்து ஈக்குவலா இருக்கு. சமமா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்லைன்னு சொல்லலாம். தளபதி ஃபேன்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க. தல ஃபேன்ஸும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல வெங்கட் பிரபு யூனிவர்ஸ் ஏதாவது இருக்கா? அதான் அவங்க டீமே இருக்கிறாங்களே. கனெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல பெருசா எனக்கு இல்ல இதுதான் சூப்பர். பயங்கரமா தளபதி தளபதி படம்னாலே பயங்கரமா தான் ப்ரோ இருக்கும். சொல்லவா வேணும்? நீங்க வந்து மங்காத்தாவோட கம்பேர் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணுங்க. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. தலைனா ஒரு மாசு, தளபதினா ஒரு கிளாஸ். அதனால நீங்க மங்காத்தாவை பாத்தீங்கன்னா விஜய் அஜித் தான் வந்து வில்லன், அஜித் தான் ஹீரோ. நம்ம அதே கான்செப்ட் தான் இதுல. ஆனா அதுல ஒரே ஒரு அஜித் தான் இருப்பாரு. இதுல மல்டி விஜய் இருக்காரு. குட்டி விஜய்ல இருந்து குழந்தை விஜய்ல இருந்து பெரிய எனக்கு எல்லாரும் விஜய்னாலே பிடிக்குங்க. எனக்கு தளபதி தான். பிஜிஎம் வந்து பேக்ரவுண்ட்ல அங்கங்க வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரிலாம் இல்ல. பட் ஆனா நல்லா இருக்கு. ஆனா அது ஈவன் பிஜிஎம்ஏ சாப்பிடுற மாதிரி இளையராஜா ஒரு மெட்டு வந்தது உள்ள. அதெல்லாம் பயங்கரமான ஒரு பூஸ்ட் பம்மா தான் இருந்தது எங்க தேட்டர் உள்ள. தேட்டர்ல எங்களா சீரியஸா சொன்னா இன்ட்ரோல் பிளாக்கே எங்களால உட்கார முடியல சீட்ல. அந்த மாதிரி இன்னொரு ஆக போகுது செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது.
எண்டிங் போர்ஷன் பயங்கரமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனா புரியாத தற்கூறிங்களா நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ என்னடா மொட்டையா முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் கிளியர் கட்டா பாத்தீங்கன்னா பக்காவா உட்காருவாங்க. சீட்ல உட்காந்து கரெக்டா படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சீட்டை விட்டு ஏந்துவாங்க. சும்மா மைக் கையில இருக்குது, சும்மா எதனா சும்மாரா சொல்லணும்ன்றதெல்லாம் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிருக்காருங்க. அப்படி சொல்றதா இருந்தா ஒரு 4-5 வாட்டி உங்க மைண்டுக்கு புரியல, ஒரு 4-5 வாட்டி போயிட்டு படத்தை நல்லா பாத்துருவாங்க. பாத்துட்டு வந்தாதான் உங்க மைண்டுக்கு தெரியும் படம்னா என்ன, படம் எடுக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். ஆனா ஸ்கிரிப்ட் உண்மையாவே சொல்லணும் ப்ரோ. வெங்கட் பிரபு சார் உண்மையா ரொம்ப நன்றி. எங்களால அடுத்த சீன் சீரியஸா எங்களால கெஸ் பண்ணவே முடியல. இதுக்கு முன்னாடி வந்த தளபதி படம்லாம் அடுத்த சீன் இதுதான்றது எங்களால கெஸ் பண்ண முடியும். பட் இந்த படத்துல அடுத்த சீன் இதுதான்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. படம் பயங்கரமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னல ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ண இருப்பாங்க, அவங்க தட்டி விட்டுருவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பட் தளபதி தான் நமக்கு முக்கியம். தளபதி பயங்கரமா இருக்கு. தளபதி கேமியோ வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க, 4 பேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து பாருங்க. படம் வந்து செகண்ட் பார்ட் வருதுன்ற மாதிரி லாஸ்ட்ல இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வருதான்ற வெங்கட் பிரபு சாருக்கு தான் கேட்கணும். நன்றி, வணக்கம். பிரேம்ஜி அங்கங்க வந்து நல்லா இருக்கு. gorgeous, spacious. Heroines வந்து ஸ்னேகா அது அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஸ்பேஸ் அவங்க கிரேஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. த்ரிஷா அதுதான் சர்ப்ரைஸ். என்னங்க எல்லாம் சர்ப்ரைஸ் போட்டு உடைச்சுட்டா அப்ப எப்படிங்க பாப்பாங்க? த்ரிஷா சான்ஸே இல்ல, அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம் நாங்க. விஜய் ஃபேன் தான் அவங்க. பேசுங்க. சூப்பர். சொல்லு. அவங்க விஜய் ஃபேன் தான். கொஞ்சம் ரொம்ப இப்போ பாட்டு பாடு. உள்ள கொட்டாயா மஞ்சு உள்ள கொட்டாயா இருக்கிறீ உள்ள கொட்டாயா டைம் இருக்கு. எங்களுக்கு தளபதி எங்க தளபதி தான் பிடிச்சிருச்சு. புதுசா அந்த தளபதி எங்களுக்கு எல்லாம் எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியல. பட் எங்க தளபதி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. வேற லெவல்ல இருக்கு. லைக் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய கேமியோஸ் இருக்கு. லைக் கண்டிப்பா டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு ஆஸ் அ ஃபேன்ஸ் எல்லாரையும். ஆனா லாஸ்ட் படம் கூட கொஞ்சம் லைட்டா வரணுமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் தேர்வுல பாருங்க. ஓகே, இப்போ விபி சம்பவம்ன்றாங்க, இது எப்படி? லைக் இதுவரையும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. லைக் ரொம்ப எக்ஸைட்டடா தான் வெளிய வந்திருக்கேன். எக்ஸைட்டடா படம் பார்க்க போறேன். லாஸ்ட் சீன்ல ஒருத்தர் வந்திருக்காங்கன்றாங்க. இல்ல நான் சொல்ல மாட்டேன். இல்ல அது நீங்க அவர் பேரை ரிவீல் பண்ண வேணா, என்ன எப்படி பண்ணிருக்காரு அந்த தேர்ல பாருங்க ப்ரோ. செம்மையா இருக்கு ஆக்சுவலி. லைக் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆயிடும். எல்லாரும் இன்னைக்கு ஃபுல்லா பாப்பாங்க. இவனோட விபி படத்துலயும் இவன் லைக் படத்துலயும் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு. இவன் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செம்மையா இருக்கு. சில்கா இருக்கு. பிஜிஎம் கிங்கா அவர் இன்னும் இருக்காரா இல்ல ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரா? லைக் இவன் எப்பவுமே இவன் தானே, நம்ம அதை வந்து மறுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து கடைசியில மங்காத்தா மியூசிக் வந்திருக்குன்றாங்க, எப்படி? மங்காத்தா மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய வந்திருக்கு. லைக் ஒரு கலவையா இருக்கு. லைக் ஓவராலா செம்மையா இருக்கு. நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஷவுட் அவுட் டு விஜய் அண்ட் யுவன் தான். லைக் இன்னி இதுக்கப்புறம் விஜய் படத்துல நடிக்க மாட்டாரு அப்படின்றத ஏத்துக்கதான் கொஞ்சம் மனசு வர மாட்டேங்குது. மற்றபடி லைக் ரொம்ப ஹாப்பியா வெளியே வந்தது. யுவனுக்கு ஒரு ஷவுட் அவுட். யுவனுக்கு லைக் எப்படி சொல்றது, சாங்ஸ் எல்லாமே செம்மையா வந்திருக்கு. லைக் கதையும் லைக் வெங்கட் பிரபு சாரையும் லைக் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. லைக் இதுவரையும் வந்த படத்துல ஆக்சுவலி என்னன்னா யுவன் வந்து சாங்ஸ் நல்லா போடல, அந்த ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சுதான். ஆனா படத்து கூட நீங்க சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு அது தெரியாது. தனியா கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும். படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே வந்து அது ஒரு லேக் தெரியும். யுவன் எப்பவுமே இவன் தானே. விபி சார் எப்படி அந்த கடைசியில அந்த 3 அவர் ஆக்சுவலி அவர் சொன்னார்ல நிறைய இன்டர்வியூஸ் ஆயிட்டு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கண்டிப்பா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. லைக் நீங்க அதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து அவர் குறை வைக்கல. செம்மையா பண்ணிருக்காரு. அந்த 3 minutes லாஸ்ட் ப்ளூ சொல்ல மாட்டேன். எல்லாமே நல்லா இருக்கு. லைக் படம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு நிறைய பேர் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது போட்டாங்க. லைக் அது லைக் ரொம்ப ஷாக்கிங்கா செம்மையா இருந்தது. நீங்க பாருங்க அப்புறம் தெரியும். ஏன்னா நான் அதை சொல்லிட்டேன்னா அப்புறம் படம் நீங்க பார்க்கணும்ல, அதனால அது நான் சொல்ல மாட்டேன். விபி இருக்கார்ல, விபிக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த படத்து மூலியமா? ரொம்ப பெரிய நன்றி சொல்றேன் நான் ஆக்சுவலி விஜய் ஃபேனா. ஏன்? ஏன்னா லைக் லாஸ்ட் படம் இல்லையா, லைக் அதை ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப பெரிய விஷயம். லைக் ஹி ஹஸ் டன் தட். ஓகே, அதனால தலையா தளபதியா இளைய தளபதியா? ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியாது. இளைய தளபதி
அப்பா இருந்து தளபதிக்கு இதுலயும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டு பேரும் லைக் ஈக்குவல் எப்பவுமே. தேங்க்யூ. விஜயகாந்த் அவர் பிஜேபி பிடிக்குமா? சின்ன சின்ன பெண்கள் பாட்டு பாடி ஓகேங்களா பாடுங்க. தளபதி சார் ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? கொஞ்சம் சத்தமாக பேசலாங்க. விஜய் உங்களுக்கு என்ன பேர் வச்சாரு? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. வெற்றியா சொல்லுங்க. வெற்றியா நீங்க தானா? சூப்பர். இப்போ படம் ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்கு? விஜய் சாரோட எந்த சீன் ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? இந்த வாட்டி பார்க்க போறீங்களா? விஜய் சங்கர் நல்லா நடிச்சிருக்காரா? டான்ஸ் எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா விஜயகாந்த் சாரோட கேமியோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லாமே ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம். பெருசா ரொம்ப டெக்னிக்கலாலாம் பார்க்காம ஜாலியா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஸ்னேகா மேம் எல்லாருக்குமே ஷார்ட் ரோல். த்ரிஷா பத்தி ரோல் தான். விஜய் சொல்லுங்க. த்ரிஷா பத்தி சொல்லுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. தளபதி செம்மையா இருந்தாங்க. சூப்பரா இருக்கு படம். செம்ம ஃபாஸ்டா போகுது. நல்லா இருந்தது. எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கு படம். விஜயகாந்த் சார் எப்படி ஃபர்ஸ்ட் சீனே அதுதான் இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். ஆமா, லாஸ்ட் ஃபைனல் தான். மேட்ச்ல தான் அதுதான் போகுது. நல்லா லாஸ்ட் அந்த டைலாக் தலை தான். தலைன்ற டைலாக் தான் வேற விஜய் சொல்லியிருக்கேன். ஆமா, மியூசிக் போட்டுருக்காங்க. எல்லாமே அல்டிமேட். சூப்பரா இருக்கு. ஏய், எங்கடா? மூவி ப்ரோ. மூவி எப்படி? ரெண்டு பேர்த்துல நடிச்சிருக்காரு விஜய் சார். விஜய் இருக்காரு. ப்ரோ மைக் மாட்டுங்க. படம் எப்படி? ஆ 1000 க்ரோஸா? படம் எப்படி? அர்ஜுன் தாஸ் எடுத்தீங்களா? நான் கொஞ்சம் எடுத்தேன்.
அதுக்கு மேல தளபதி தான் எங்க தலைவர். அதுக்கு மேலேயே வரும். அதெல்லாம் பண்ணல. தளபதிக்காக சூப்பரா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தளபதி ஆக்டிங், அது கடைசியா அவங்க கொடுத்திருக்க எண்டிங் எல்லாம் செம்மையா இருக்கு. 1000 crores அது எனக்கு தெரியாது பிசினஸ் வைஸ்ல, பட் மூவி வைஸ்ல இது சூப்பர் தான். நல்லா இருக்கு ப்ரோ. விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதாவது த்ரிஷா சிவகார்த்திகேயன் வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. த்ரிஷா தான் சூப்பர். சாங்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் ஃபுல்லா வச்சிட்டோம். யுவன் வந்து நல்லா பண்ணி வில்லம் பீஜன் சூப்பரா இருக்கு ப்ரோ. ரெண்டுமே மாசு தான் ப்ரோ. காந்தி தான் ப்ரோ. காந்தி தான். நேரு இல்ல காந்தி. நீ பேசுறா நல்லா இருக்கு. ஒரு டைம் தலைமை தான் அங்க எல்லாரும் தலைமை தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் நிறைய சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். பணம் எடுக்கல சொல்லிருக்காரு. அவர்தான் நல்லா மோகன் அவரோட அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகலாம். தளபதி பின்னிட்டாரு. பயங்கரமா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஆனா இல்லண்ணா டிஹெச்சிங் வந்து அந்த மெயின் இளைய தளபதினு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அந்த மீச பிரெஞ்சு பேடஸ் மாதிரி வரும். அவரு பர்ஃபெக்டா இருக்காருன்னா இந்த இன்னொரு தளபதினு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் யங் ஏஜ்ல ஒரு 16-17 ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் அந்த டிஹெச்சிங் மாதிரி இருக்கு. எல்லாம் குறை கண்டுபிடிக்கணும். குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியதானா? செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேட் தான் ப்ரோ. அவ்வளவுதான். நான் சொல்லவே இல்லை ப்ரோ. நான் சொல்லவே இல்லை. விசில் போர்டுல வந்து ரீமிக்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க ப்ரோ. தியேட்டர் பயங்கர என்ஜாய்மெண்ட். சூப்பரா இருக்கு. இந்த இன்னொரு பாட்டு இருக்குது ஸ்பார்க் மட்டும் எனக்கு அந்த படத்துல தேவையில்லைன்னு தோணுது. ஒண்ணு தேவையில்லாம இருந்துச்சு. பட்டை எழுதிட்டாரு ப்ரோ. ஈவன் ஹாலிவுட் பீச்சம் பயங்கரமா போட்டிருக்காங்க. அப்படின்னா ப்ரோ சொல்றேன். அவர் வேற லெவல் தான் ப்ரோ. நம்ம சொல்லணும்.